ஃபயர் ஆண்ட்ஸ் அப்படின்னீங்கல்ல, பேர்லயே ஃபயர் இருக்கு. அப்பனா அந்த எறும்பு வந்து வாயில நெருப்பு விடுமா? யுனைடெட் ஸ்டேட்ஸ் இருக்கு பாருங்க, அங்க இது வந்து பயங்கரமான தொல்லை கொடுக்குது. என்ன தொல்லை அப்படின்னா, கரண்ட் பாக்ஸ் இருக்கு, அதுக்குள்ள இது போயிட்டு இந்த மாதிரி பல கோடி வந்து இப்ப அமெரிக்கால நஷ்டமாயிட்டு இருக்கு இந்த ஃபயர் ஆண்ட்ஸ்னால. ஃபயர் ஆண்ட்ஸ்ன்றது எங்க இருக்கு? நம்ம ஊர்கள்ல எல்லாம் இருக்கா? இப்ப ராணி எறும்புகளினுடைய முட்டையையும் ராணி எறும்பையும் வந்து தூக்கிட்டு இவைகள் வந்து ஒரு படகு மாதிரி வந்து உருவாகிரும். எது ஏன் அப்படி பண்ணோம்னா, தண்ணியில மிதக்கணும், மிதந்துட்டு கரையை கண்டுபிடிக்கணும். இதுதான் இந்த எறும்புகள் எல்லாமே வந்து மிதக்க ஆரம்பிச்சிடும். ஒன்னு பிடிச்சுக்கிட்டோன்னே இப்படி மிதக்க ஆரம்பிச்சோடனே அதுக்கு மேல இன்னொரு அடுக்கு எல்லாம் வருது இல்ல, எல்லா அடுக்கையும் வச்சுட்டு அது வந்து ஒரு படகு மாதிரி மாறிட்டு அதுக்கு நடுவுல ராணி எறும்பு இருக்கும், அதை சுத்தி வந்து முட்டைகள் வந்து இருக்கும். இப்படி ராணியை பாதுகாப்பா தூக்கிட்டு அந்த தண்ணியில அது மிதந்து வந்து போக ஆரம்பிக்கும். கீழே இருக்கிற எறும்பு இந்த எறும்பு தான்றத எப்படி செலக்ட் பண்றது, அதே மாதிரி அவங்க மூச்சு வாங்குறதுக்கு என்ன பண்ணுவாங்க, இன்னொன்று தண்ணியில எப்படி மிதந்து போவாங்கன்ற கேள்விகள்ல. ஓகே, மேல இருக்கிற காத்து இருக்கு பாருங்க, அது உள்ள வரைக்கும் வர்றதுக்காக அந்த ஒரு இன்ஜினியரிங் டிசைன் தான் இது. இப்படி தவழ்ந்து கிட்டத்தட்ட 2 to 3 வாரம் தாண்டினா கூட இதே மாதிரி அந்த தண்ணிக்கு மேல கரையை தேடி அது மிதந்துகிட்டே தான் இருக்கும். கடைசி நேரம் வந்துருச்சு, சாப்பாடு எல்லாமே தீர்ந்து போயிருச்சு, இருந்தாலும் 2 நாளைக்கு அது வந்து நீர்ல தான் டிராவல் பண்ணணும், தண்ணியில தான் டிராவல் பண்ணணும். அப்ப என்ன பண்ணும்? இன்ஜினியரிங்ன்றத ஏன் படிச்சோம், எதுக்கு படிச்சோன்னு பல பேர் யோசிச்சுட்டு இருக்கேல, பல எறும்புகள் இன்ஜினியரிங்கை படிக்காமலே தான் ஒரு இன்ஜினியர்ன்ற லெவலுக்கு மைண்ட் செட்ல இருந்தா பரவாயில்ல, பட் வேலையே பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுதான் படகை கட்டுச்சு அப்படின்னு சொல்லி போன வீடியோவோட லாஸ்ட்ல சொன்னீங்க. ஆமா, அது உண்மையா? உண்மையிலேயே அது வந்து படகை உருவாக்கும். இங்க இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கே வீடு கட்ட தெரியாது, இது இன்ஜினியரிங்கும் படிக்கல. அப்புறம் படிக்கலன்னாலும் எறும்புகள் வந்து மேதை, எப்படி படிக்காத மேதை. எப்படி எதனாலன்றத சொல்றேன். ஃபயர் ஆண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான எறும்புகள் இருக்கு. இந்த எறும்புகள் என்ன பண்ணும்னா, அந்த மழை நேரம்லாம் இருக்கும், பயங்கரமா மழை பெஞ்சு எறும்பு புத்துக்குள்ள எல்லாம் தண்ணி போயிரும் பாருங்க. அந்த மாதிரி தண்ணி போன உடனே அந்த தண்ணிக்கு வெளியே வந்து எல்லா எறும்புகளும் வந்துடும். வந்த உடனே இப்போ ஒரு புத்துன்னு எடுத்துக்கிட்டா அந்த புத்துக்கு யாரும் ரொம்ப முக்கியம்? ராணி எறும்பு தான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ராணி எறும்புடைய முட்டைகள், அது ரெண்டுமே முக்கியமா. அப்ப ராணி எறும்புகளினுடைய முட்டையையும் ராணி எறும்பையும் வந்து தூக்கிட்டு இவைகள் வந்து ஒரு படகு மாதிரி வந்து உருவாகிரும். ஒர்க்கர் எறும்புகள் எல்லாம், ஒர்க்கர்ஸ் எல்லாம். ஏன் அப்படி பண்ணோம்னா, தண்ணியில மிதக்கணும், மிதந்துட்டு கரையை கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்ன பண்ணோம்னா, அந்த எறும்புகள் வந்து ஒன்றை அவங்களுடைய தாடைகளை வந்து பிடிச்சுக்கும், அதே சமயம் கைகள் இருக்குல்ல அதை வந்து வலை மாதிரி பிடிச்சுக்கிட்டு, இப்ப உதாரணத்துக்கு சும்மா கம்மியான எண்ணிக்கை சொல்றேன் புரியுறதுக்காக, ஏன்னா இது ஆயிரக்கணக்குல இருக்கும். 500 எறும்புகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு. 500 ஒர்க்கர் எறும்பு, 500 ஒர்க்கர்ஸ் எறும்புகள் வந்து இருக்குன்னு வச்சுக்கோம். ஒரு ராணி எறும்பு ஒரு 100கணக்கான முட்டைகள் இருக்குன்னு வச்சுக்கோம். இப்ப என்ன பண்ணணும்னா, 100 எறும்புகள் கீழே போயிரும். கீழே போயிட்டு அது ஒண்ணு பிடிச்சுக்கும், இப்படி கையை வந்து பிடிச்சுக்கிட்டு வட்டமா வந்து நின்னுக்கும். அதாவது ரவுண்ட் செயின்னு சொல்லலாமா? செயின் கிடையாது, ஆனா செயின் அப்படின்னா உங்களுக்கு நடுவுல கேப் இருக்கும், ஒரு வட்டம் இருந்தா அந்த மாதிரி வந்து ஃபுல்லா நின்னுக்கும். இப்ப அதுக்கு மேல இன்னொரு 100, அதுக்கு மேல இன்னொரு 100ன்னு ஒரு 5 அடுக்கா வந்து மாறிடும். இப்படி மாறினதுக்கு அப்புறம் அதனுடைய வயிற்று பகுதியில வந்து ஹைட்ரோபோபிக் அப்படின்னு சொல்லி ஒரு வகை இருக்கு, அந்த வகையான தோல் இருக்கு. இந்த தோல் என்ன செய்யும்னா, தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை வந்து தோலுக்குள்ள வந்து விடாது. இப்ப ஒரு விஷயம் தண்ணிய உள்ள அனுமதிக்கலன்னா அந்த விஷயம் தண்ணிக்கு மேல மிதக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரிதான் இந்த எறும்புகள் எல்லாமே வந்து மிதக்க ஆரம்பிச்சிடும். ஒன்னு பிடிச்சுக்கிட்டோன்னே இப்படி மிதக்க ஆரம்பிச்சோடனே அதுக்கு மேல இன்னொரு அடுக்கு எல்லாம் வருது இல்ல, எல்லா அடுக்கையும் வச்சுட்டு அது வந்து ஒரு படகு மாதிரி மாறிட்டு அதுக்கு நடுவுல ராணி எறும்பு இருக்கும், அதை சுத்தி வந்து முட்டைகள் வந்து இருக்கும். இப்படி ராணியை பாதுகாப்பா தூக்கிட்டு அந்த தண்ணியில அது மிதந்து வந்து போக ஆரம்பிக்கும். இப்ப போகும்போது அது மூச்சு இழுக்கணும், கரெக்டா மூச்சு தேவை. அப்ப கீழே அடியில இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு தானே பாதிப்பு. அதான் அதை நான் கேள்வியாவே வச்சிருந்தேன். அதாவது கீழே இருக்கிற எறும்பு இந்த எறும்பு தான்றத எப்படி செலக்ட் பண்றது, அதே மாதிரி அவங்க மூச்சு வாங்குறதுக்கு என்ன பண்ணுவாங்க, இன்னொன்னு தண்ணியில எப்படி மிதந்து போவாங்கன்ற கேள்விகள்லாம். ஓகே, இப்ப வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி வந்து எப்படி வந்து கீழே இருக்கிற எறும்பை செலக்ட் பண்ணுவாங்க. இது செலக்ஷன் கிடையாது, ஒன்னு வாலண்டியரா வந்து
ஃபர்ஸ்ட் 100 எறும்பு நிக்குதுன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த 100 மெல்ல அப்படியே மேல போகும், ஷிஃப்ட் மாதிரி மேல இருக்கிறவங்க கீழே வருவாங்க. இப்படியே மாறி மாறி தான் பண்ணுவாங்க. எல்லாரும் வந்து ஒரு குறிப்பிட்ட 100 பேரை தேர்ந்தெடுத்து அவங்க மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. அதனால வாலண்டியரா யாரு வேணா வந்து கீழே இருக்கலாம். இது ஒண்ணு. ரெண்டாவது நீங்க கேட்ட கேள்வி வந்து எப்படி மூச்சு விடும். எப்படி மூச்சு விடும்னா பொதுவாவே எறும்புகளுக்கு நுரையீரல் கிடையாது. அதுக்கு பதிலா ஸ்பிரக்கல்ஸ் அப்படின்னு சொல்லி நுண்துளைகள் வந்து அதனுடைய உடம்புடைய பக்கவாட்டுல வந்து இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறனால என்ன ஆகும்னா அதுக்குள்ளதான் வந்து மூச்சு காத்து வந்து போகும். அதே சமயம் ட்ராக்கியல் டியூப்ஸ் அப்படின்னு இருக்கு. நமக்கு இருக்கிற மாதிரி ரத்தத்துல வந்து ஆக்சிஜன் கலக்காது. அதுக்கு மாறா நேரடியா இந்த டியூப் வழியா அதுக்கு எந்தெந்த செல்களுக்கு ஆக்சிஜன் வேணுமோ அந்தந்த செல்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது வந்து போயிடும். இப்ப தண்ணிக்குள்ள இது எப்படி மூச்சு வாங்கும் அப்படின்னா இப்படி ஒன்னே பிணைஞ்சுக்குது இல்ல, அப்படி பிணைஞ்சுக்கும் போது ஒரு சின்ன கேப் அது வந்து விடும். அந்த கேப் வந்து ஏர் பாக்கெட்ஸ் அப்படின்னு பேரு. அந்த மாதிரி கேப் எதுக்கு விடுதுன்னா மேல இருக்கிற காத்து இருக்கு பாருங்க, அது உள்ள வரைக்கும் வர்றதுக்காக அந்த ஒரு இன்ஜினியரிங் டிசைன் தான் இது. அந்த மாதிரி தான் ஒண்ணு பிடிச்சுக்கும். கிட்டத்தட்ட அது வந்து நம்ம பொதுவா பார்த்தா பண்டலா இருக்கும், ஆனா மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா அது வந்து வலை நம்ம பின்னி இருந்தா இப்படி அழகா பின்னி இருப்போம், அந்த மாதிரி பின்னப்பட்டு இருக்கும். அதனால நடுவுல வந்து கேப் இது வேணும்னே விடும் அந்த மூச்சு காத்தை பெறுறதுக்காகவே. ஸோ அப்படிதான் அது வந்து மூச்சை வந்து பெறுது. ஸோ அந்த மாதிரி மூச்சை பெற்று அது வந்து வாழ ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஒண்ணு நடக்குது. அதுக்கப்புறம் என்னன்னா இப்படி தவழ்ந்து கிட்டத்தட்ட 2 to 3 வாரம் தாண்டினா கூட இதே மாதிரி அந்த தண்ணிக்கு மேல கரையை தேடி அது மிதந்துகிட்டே தான் இருக்கும், அந்த ராணி தேனியையும் முட்டைகளையும் சுமந்துட்டு. இப்ப இப்படி போகும்போது என்ன நடக்கும்னா சாப்பாடு தேவை. இப்ப ஒர்க்கர்ஸ் வந்து ஏற்கனவே நிறைய சாப்பாடு சாப்பிட்டு வச்சிருப்பாங்க, அத வந்து திரவமா மாத்தி ஒண்ணு வந்து வாய் வழியா வந்து ஊட்டி விட்டுப்போம் தேவைப்படுறவங்களுக்கு. அந்த மாதிரி ஊட்டி விடுறதுனாலயே அது சாப்பாடு இல்லாமலும் தண்ணியில வந்து மிதந்துகிட்டே வந்து கடைசி நேரம் வந்துருச்சு, சாப்பாடு எல்லாமே தீந்து போயிருச்சு. இருந்தாலும் 2 நாளைக்கு அது வந்து நீர்ல தான் டிராவல் பண்ணணும், தண்ணியில தான் டிராவல் பண்ணணும். அப்ப என்ன பண்ணும்னா ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் வந்து அது தன்னைத்தானே வந்து பார்த்துக்க பார்க்கும். இப்ப பொதுவா வந்து எல்லா எறும்புகளும் வந்து பொது நலமா தான் இருக்கும். ஸோ அதனால எல்லா எறும்புகளும் சேர்ந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து முயற்சி செய்யும். ஆனா ஒரு அளவுக்கு மேல அதுக்கு வந்து சாப்பாடு பத்தலை அப்படின்னா அது ஒன்னொன்னா வந்து அப்படியே இறந்து விழுவ ஆரம்பிச்சிடும். ஸோ ஒட்டுமொத்தமா அந்த படகு வந்து மூழ்கி போயிடும், அந்த ராஜ்யம் அழிஞ்சு போயிடும். அது வந்து ஆனா மேக்சிமம் அப்படி நடக்காது. என்னதான் வெள்ளம் வந்தாலும் அது மிதந்துட்டே போய் 2 வாரம் உங்களுக்கு கரை எங்கேயும் கிடைக்காமலாம் இருக்காது. எப்படியும் கரை கிடைச்சிரும். கிடைச்ச உடனே அந்த இடத்துல புதுசா வந்து டக்குன்னு வேலைக்கார எறும்புகள் அந்த இதை வந்து புத்த உருவாக்க ஆரம்பிச்சு அதுக்குள்ள அவங்களுக்கு இடம் கிடைச்சா போதும், ஸ்பார்க் வேற லெவல்ல பண்ணிடுவாங்கல்ல. அந்த மாதிரி இந்த ஃபயர் ஆண்ட்ஸ் எல்லாம் பண்ணி. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல ஃபயர் ஆண்ட்ஸ் அப்படின்னீங்கல்ல, பேர்லயே ஃபயர் இருக்கு, அப்பனா அந்த எறும்பு வந்து வாயில நெருப்பு விடுமா? நெருப்பு விடாது, ஆனா அது கடிச்சா நமக்கு வந்து நெருப்பு சுட்டா எப்படி எரியும் அந்த மாதிரி எரியும். அவ்வளவு ஃபயரான எறும்பா? ஆமா, ஃபயரான எறும்பு. ஏன் அப்படின்னா இப்ப பொதுவா எல்லா எறும்புகளும் தாடையை வச்சு கடிக்கும். ஆமா, இது வந்து தாடையை வச்சு கடிச்சுக்கிட்டே அதுக்கு பின்னாடி வந்து கொடுக்கு இருக்கு, தேனிக்கு எப்படி கொடுக்கு இருக்கும் கொட்டும், அதே மாதிரி கடிச்சுக்கிட்டே கொட்டவும் செய்யும். ஒரே நேரத்துல 7-8 முறை சேர்த்து கடிச்சு கொட்டும். அதனால நமக்கு எப்படி தோணும்னா ஒரு சாதாரணமா ஒரு எறும்பு கடிக்கிறத விட இது கடிச்சா ஒரு தீ வந்து நம்ம கையில பட்டா எவ்வளவு எரியுமோ அந்த அளவுக்கு பயங்கரமா எரியும். அந்த இடத்துல அப்படியே வெள்ளை கலர்ல கொப்பளமே ஆயிரும். அதனாலதான் ஃபயர் ஆண்ட்ஸ்னு வச்சிருக்காங்க. அதுக்குதான் அதுக்கு வந்து அந்த பேரே. இந்த ஃபயர் ஆண்ட்ஸ்ன்றது எங்க இருக்கு? நம்ம ஊர்கள்ல எல்லாம் இருக்கா? சூப்பர். இது வந்து சவுத் அமெரிக்கா, அங்கதான் வந்து இது ஆரம்பத்துல வந்து இருந்தது. இந்த கப்பல் பயணத்தினால அந்த ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் வெவ்வேறு நாடுகளுக்கு நடக்கும் போது இதுவும் வந்து ஏற்றுமதி அப்படின்னா என்ன, ஒரு தேடி போகையில அந்த படகோட அதுவும் சேர்ந்து போயிருச்சு. அதாவது ஒரு தேனி போகை இல்லையா, படகோட சேர்ந்து போயிருச்சு. ஆமா, படகோட சேர்ந்த கப்பல்ல வந்து ஏதாவது ஒரு உணவுப் பொருள் இருந்தா அதை சாப்பிடுறதுக்கு இது போயிருக்கும், அது தெரியாம கொண்டு போயிருவாங்கல்ல. சோ அந்த மாதிரி பரவி இப்ப கிட்டத்தட்ட எல்லா நாடுகள்லயுமே வந்துருச்சு. இப்ப குறிப்பா யுனைடெட் ஸ்டேட்ஸ் இருக்கு பாருங்க, அங்க இது வந்து பயங்கரமான தொல்லை கொடுக்குது. என்ன தொல்லை அப்படின்னா கரண்ட் பாக்ஸ் இருக்கு, அதுக்குள்ள இது போயிட்டு ஒரு வயரை வந்து நச்சுன்னு கடிச்சிடும். கடிச்ச உடனே சாக்கடிச்சு இறக்கும். அப்படி இறக்கும் போது ஒரு வகையான கெமிக்கல் வாசனையை வந்து வெளியிட்டு செத்து போயிடும். இப்ப அந்த வாசனையை பார்த்த உடனே அந்த குரூப்பை சேர்ந்த கில்லாடி எறும்புகள் இருக்கும்ல, ஃபயர் ஆண்ட்ஸ், அதெல்லாம் அதுக்குள்ள வந்து வரும்.
என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி வந்துட்டு அங்க இருக்கிற வயரு அந்த சர்க்கியூட் எல்லாத்தையுமே வந்து கடிச்சு விட்டு டேமேஜ் ஆக்கிரும். இந்த மாதிரி பல கோடி வந்து இப்ப அமெரிக்கால நஷ்டமாயிட்டு இருக்கு இந்த ஃபயர் ஆன்ஸ்னால. ஆனா இப்ப வரைக்குமே விஞ்ஞானிகள்னால இது எதனால ஆகும்னா கரண்ட் பாக்ஸுக்குள்ள ஏசிக்குள்ள அதுக்கப்புறம் வந்து மற்ற அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கிறதுல போகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியல. அந்த ஆராய்ச்சி வந்து போயிட்டு தான் இருக்கு. அந்த ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க வந்து கூட சொல்லலாம். யார் நானா? ஆமா நான் வந்து யோசிச்சேன் அது எதுக்குன்னா அந்த எறும்புக்கு வந்து வீட்டுக்காரங்க ஏதாச்சும் சாப்பாடு ஈப்பாரம் போடாம இருந்திருப்பாங்க, அந்த எறும்பு எப்படி பழி வாங்கலாம்னு யோசிச்சிருக்கோம், அதனால போயிருக்கும் என்னோட கணிப்பு. என்னோட தெரியும் இன்ஜினியரா இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு இந்த அறிவு இல்லாமலாம் இருக்கும், அதனாலதான் எனக்கு தோணுது. சரி ஓகே, இப்ப இதுல இன்னொரு கேள்வி இருக்கு. இந்தியால இந்த எறும்பு இருக்கா? இருக்கு. எந்த இடத்துல ஏதாச்சும் ஸ்பெஷல்? இது ஸ்பெஷலா வந்து நம்ம இங்க இருக்கு அங்க இருக்குன்னு சொல்ல முடியாது. பொதுவா இது வந்து மக்கள் நடமாட்டம் இருக்கும்ல அந்த மாதிரி ஏரியாக்கள்ல அதிகமா இருக்கும். குறிப்பா ஈரப்பதம் வந்து இருக்கணும். ஈரப்பதம் இருந்ததுன்னா இந்த ஃபயர் ஆன்ஸ் வந்து அந்த இடத்துல கண்டிப்பா இருக்கும். இப்ப புல்வெளி இருக்கு, அந்த புல்லுக்குள்ளெல்லாம் அந்த இது வந்து போயிட்டே தான் இருக்கும். இந்த எறும்புகள் வந்து அதிகமா மேக்ஸிமம் எல்லாரும் பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கடி வாங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடி வாங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம ஊர்ல அந்த அளவுக்கு வந்து இதை யாரும் பெருசா வந்து பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா ஈரப்பதமான இடம் அந்த அளவுக்கு நம்ம வச்சிருக்க மாட்டோம், நம்ம கிளீன் பண்ணிடுவோம். பிளஸ் இங்க எங்கேயாவது புல்வெளி பார்க்க முடியுதா உங்களால? மரத்தையே வெட்டி வீழ்த்துறாங்க. ஸோ அதனால இது வந்து பெருசா நீங்க பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா கடி வாங்கினா நான் சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒருவேளை யாராவது இந்த வீடியோ பாக்குறவங்க கடி வாங்கியிருந்தா அந்த எறும்பால கடி வாங்கியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லலாம். ஏன்னா ஃபயர் ஆன்ஸ்ன்னு பேர் இருக்கலாம், அது கடிச்சு நமக்கு அவ்வளோ வலிக்கலாம். ஆனா அதனுடைய சைஸ் வந்து 2 மில்லிமீட்டர் ஆரம்பிச்சு 6 மில்லிமீட்டர் வரைக்கும் தான், ரொம்ப பெருசுலாம் கிடையவே கிடையாது. அது சின்ன எறும்பு தான். ஓகே, இந்த வீடியோல வேற எதுவும் உங்களுக்கு சொல்றதுக்கு இருக்கா? இந்த வீடியோல ஓகே. ஃபயர் ஆன்ஸ் எறும்பு எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க, எத்தனை பேர் அதட்ட கடி வாங்கியிருக்கீங்கன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க கமெண்ட்ல சொல்லுவீங்கல்ல அப்படி நான் வாங்கியிருக்கேன்னு சொல்றீங்கன்னா அந்த ஊர் பேரை போடுங்க. நான் வந்து அந்த எறும்பு எப்படி இருக்கு, ஏன்னா சுவிட்சு போர்டை கடிக்கிற அளவுக்கு பழி வாங்குதுன்னா எனக்கு அந்த எறும்பு தேவைப்படுது. ஏன்னா ஒரு சில பேர்த்த பழி வாங்க வேண்டியது இருக்கு, அந்த எறும்பை நம்ம கொண்டு போய் வாங்கிடலாம். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோக்கான ஹிண்ட், நான் படகா மாறுன்னு சொன்னேன். சில எறும்புகள் வந்து பந்தாவும் மாறும். ஏன் அது மனுஷன் அந்த எறும்பாவே இருக்காதா? எதையாச்சும் மாறிக்கிட்டே தான் இருக்குமா? இப்ப எப்படி இது சர்வைவலுக்கு மாறிச்சு அது மாதிரி ஒரு அது மாதிரி பந்து என்ன விளையாடுறதுக்கா பயன்படுத்த போறோம்? புரியல, பயன்படுத்தி கூட பாருங்களேன். சீரியஸா எனக்கு என் புத்தி இப்படித்தான் கிராஸா யோசிக்குது. ஓகே, உங்களுக்கு என்னன்றதா அடுத்த வீடியோல வந்து பார்ப்போம். அடுத்து கண்டிப்பா பந்தா ஏன் வருதுன்றதா பார்ப்போம். தேங்க்யூ.